வணக்கம். மிஷ்கினின் இசையில் டெவில் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை நிறைய இடங்கள் அட்வைஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மிஷ்கினுடைய பிரதர் ஆதித்யா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சவரக்கத்தின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதில் மிஷ்கின் ராம் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமான டார்க் காமெடின்னு சொல்லலாம், ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிஷ்கினுடைய இசை வைரல் ஆகலை, ஆனால் பிரஸ் மீட்டில் அவர் பேசின பேச்சு பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஸோ ஏதோ ஒரு வகையில் அவர் இந்த படத்துக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஸோ பூர்ணாவதி அவர் பேசினது நிறைய இடங்களில் நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரால் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோடைய ட்ரில்லர் கூட நான் பார்க்கல. ஸோ இது ஒரு ஹாரரா த்ரில்லரா அப்படின்னு புரியாமல் தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் புரியல அப்படிங்கிறத இதோட ஹைலைட். ஸோ மற்றபடி இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் புரிஞ்சுது புரியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி SSLCங்கிற இந்த சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுவீங்கன்னு அந்த ஆண்டவரின் பெயரால் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். Oh Jesus, please forgive them. Oh Jesus, forgive them. Forgive them. டெவில் படத்தோட ஆரம்பத்தில் ஈசிஆர் பக்கம் ஒரு மிகப்பெரிய பங்களா மாதிரி ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. நைட் டைம் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு லேடியோட பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. கட் பண்ணால் சில நாட்களுக்கு முன் பூர்ணா அவங்களுடைய காரை அழுதுகிட்டே ஓட்டி வந்துட்டு இருக்காங்க. எதிர்பக்கம் வர ஆதித்தருண் பேர் மாத்திட்டார், திரிகுன் அவர் பேர். ஸோ திரிகுனுடைய அந்த புல்லட்டில் இவங்க வண்டியை மோதிடுறாங்க. ஸோ திரிகுனுக்கு அதில் அடிபடு, திரிகுன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, ஆதித்தருணே வச்சுக்கோம். ஸோ ஆதித்தருணுடைய வண்டியில் மோதி அவருக்கு அடிபட்டுருது. ஸோ அவர் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து பூர்ணாவுக்கும் ஆதித்தருணுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆதித்தருணுக்கு பூர்ணா மேலே ஒரு அஃபெக்ஷன் வருது, கொஞ்சம் இன்டிமேட்டாக ஆக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பூர்ணா அவர் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வைக்கிறாங்க. பட் அவர் மேலே இவங்களுக்கும் ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் ஒரு நாள் பூர்ணா வீட்டுக்கு வரும்போது திடீர்னு நடு வீட்டில் விதார்த் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து டக்குன்னு பயப்படுறாங்க. ஸோ விதார்த் யாரு, எப்படி சாவியே இல்லாமல் நடு வீட்டில் வந்து உட்காந்தாரு, ஆதித் பூர்ணாவுடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு, ஆரம்பத்தில் பூர்ணா இந்த படத்தை பார்க்காம எப்படி அழுதுட்டே காரில் ஓட்டிட்டு வந்தாங்க, அப்புறம் முதல்ல ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அது என்ன, இது மாதிரியான விஷயங்களுக்கு பதில் தெரியணும்னா நீங்கள் இந்த டெவில் படத்தை பாருங்கள். படத்துடைய ஸ்டார் பூர்ணா மட்டுமே பயங்கர புத்தம் புதுசாக நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்குலாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லைனாலுமே கூட ரொம்ப சின்சியராக அந்த கேரக்டரை அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க வீட்டில் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்துடும். அதுக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் நிஜமாவே நல்லா இருந்தது. விதார்த் ஆதித்தருண் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாலுமே கூட அவங்க கேரக்டர் ரொம்ப வீக்காக எழுதப்பட்டிருக்கு. அண்ட் பூர்ணா கிட்ட தெரிகிற கன்விக்ஷன் இவங்களோட நடிப்பில் தெரியல அப்படிங்கிறதுனால அவங்க நல்லா நடிச்சிருந்தாலுமே கூட அது பெருசாக எடுப்படலை. சஸ்பென்ஸான டார்க்கான த்ரில்லர் படத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் படத்துடைய காட்சிகளை பார்க்கும்போது நம்ம வரலனாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விஷுவலா அந்த டோனை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டயலாக்ஸும் டைரக்ஷனும் 1960s நம்மள கூட்டி போக ட்ரை பண்ணுதுன்னா மிஷ்கினோட இசை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வர ட்ரை பண்ணுது, அதை 70s கொண்டு வர ட்ரை பண்ணுது. படம் முழுக்க வயலின் கதறிக்கிட்டே இருக்கு. சீனுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இஷ்டத்துக்கு வயலின், ஒரு சில இடங்களில் கிட்டார்னு போட்டு ரொப்பி வச்சிருக்காரு. சில இடங்களில் பழைய பாட்டெல்லாம் கூட ஞாபகம் வருது. இப்போ இருக்கிறவங்களுடைய இந்த மியூசிக் டேஸ்ட்டுக்கு சுத்தமாக சம்பந்தமே இல்லாத, சிங்க்லேயே இல்லாத ஒரு இசைன்னு பொதுவாக சொல்ல முடியல. பட் ஸ்டில் எனக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. பாடல்களும் அப்படியே மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், இன்ஃபெடிலிட்டி, லஸ்ட்டுங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு சிம்பிளாக கதையை சொல்லணும்னு இயக்குனர் நினைச்சிருப்பாரு, நம்மளே நினைச்சிக்கலாம். இதில் பூர்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் மிஷ்கின் கெஸ்ட் ரோலில் வந்து போகிற ஒரு சில இடங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு புரியாம ஒரு விஷயத்தை காமிச்சு செகண்ட் ஹாஃப்ல அதை லிங்க் பண்ண ட்ரை பண்ண விதம்னு ஒரு சில ஐடியாக்களை பெரிய மனசு பண்ணி பாராட்டலாம். மற்றபடி வெறும் 30 நிமிஷம் மட்டுமே தேரக்கூடிய இந்த கதையை தேவையில்லாத காட்சிகள், ஷார்ட்ஸ், மாண்டேஜ், பாடல்கள்னு போட்டு ஃபில் பண்ணி 2 மணி நேரத்துக்கு இழுத்தடிச்சு நம்மளுடைய பொறுமையை சோதிச்சிருக்காங்க. வெறும் 30 நிமிஷம் மட்டுமே ஓடினாலுமே கூட இந்த படம் சுமாராக தான் இருக்குங்கிறது சான்றோர் வாக்கு. அதுவும் படத்தோட ஆரம்பத்திலலாம், வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் ராமு, எனக்கு வயது 24, கோடை விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு சென்றிருந்தேன், அப்போது பக்கத்து வீட்டில் ஒரு நர்ஸுங்கிற ரேஞ்சில் வாய்ஸ் ஓவர்லாம் வரும் நானே நினச்சிக்கிட்டேன். ஏன்னா படத்தோட இந்த காட்சி அமைப்புகள்லாம் அப்படி தான் நம்மளை ஃபீல் பண்ண வச்சுது. சரி, அந்த ரீதியில் ஏதாவது வரும் அப்படின்ற சுவாரஸ்யமாக நிமிந்து உட்காந்தா அப்போ தான் இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஒரு பொண்ணுங்கிறவ உடையக்கூடிய பாத்திரம் மாதிரி, அது உடையாம நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லுவார். நான் கடலில் வாழுற மீன் மாதிரி அப்பப்போ கரைக்கு வந்துட்டு திரும்பி கடலுக்கே நான் போயிடுறேன். நான் அந்த குத்தத்தை ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட போய் தூக்கு மேடை ஏறிடுறேன். ஐயோ, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டியே அப்படின்னு இந்த படத்துடைய வசனங்கள்லாம் 60s தமிழ் சினிமாவுக்கு ஹோமாஜ் கொடுத்தே ஆகும்டா அப்படின்னு போட்டி போடுது. இந்த படத்தில் வர ஆதித்தருண் கேரக்டருக்கு ஜொமேட்டோன்னு ஒன்று இருக்கிறதே தெரியுமா, இல்லை இந்த படத்தோட யூனிவர்ஸில் அது இல்லவே இல்லையா, திடீர்னு சூப்பர் நேச்சுரல் சம்பவங்கள் வர மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்களே, அதோடைய பர்பஸ் என்ன, மிஷ்கின் கேரக்டர் திடீர்னு கொண்டு வந்து செம்மையா போங்கடிச்சு இந்த கதையை ஏன் முடிச்சாங்க, இவங்க சொல்ல வர்றது டெவில பத்தியா இல்ல சாத்தான பத்தியா, ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில சாத்தான் தான் இந்த மாதிரியான சின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் தூண்டுது அப்படின்ற மாதிரி ஒரு தேரி இருக்கு இல்லையா. ஸோ சாத்தான்ற டைட்டில் கிடைக்காம டெவில்னு பேர் வச்சாங்களா, ஏன் கிளைமேக்ஸ்ல விவேகம் கிளைமேக்ஸ்ல காஜல் அகர்வால் தலை விரிச்சு போட்டு பாட்டு போடுவாங்க இல்லையா, அதுக்கே டஃப் கொடுக்குற ரேஞ்சுக்கு பூர்ணா தலை விரிச்சு போட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க. இப்படி படம் முழுக்க நம்ம மண்டையோட சேர்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க மண்டையும் சொரிய வைக்கிற அளவுக்கு நிறைய அம்சங்கள் இருக்கு. மொத்தத்தில் இந்த டெவில் ஒரு இன்எஃபெக்டிவான
இது என்ன மாதிரியான படம்னு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு படம். ஒரு வழக்கமான கதை, அதில் கிளைமேக்ஸில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட்னு இந்த படத்தோட ஐடியாவை பாராட்ட முடியிற அளவுக்கு இதோட எக்ஸிகியூஷனை நம்மளால் பாராட்ட முடியல, ஆர் என்னால் பாராட்ட முடியல. உங்களால் பாராட்ட முடியும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு எ டேட் வித் த டெவில் அப்படின்னு ஸ்டேட்டஸ்லாம் போடலாம். ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேர் தேர் இஸ் டெவில் தேர் இஸ் அ வே டு த தூக்கு மேடை. Where there is a will, there is a way. ஹலோ தமிழ்ல சொல்லு. ஐயோ இன்னும் புரியல. the will னு தமிழ்ல அடிக்கறாருல அதுல தான் இருக்கு. கவுலியா இருக்குது.